பெண்களே, ஏன் உங்களுக்கு கணவரின் அன்பு கிடைக்கவில்லை? நிறைய பாருங்களேன், எனக்கு என்னுடைய கணவர் வந்து என்னைய பேசவே மாட்டேங்காங்க, அன்பாவே பேச மாட்டேங்காங்க. எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்காங்க, கோபமாகவே இருக்காங்க அப்படிங்கிற நிறைய ஜாதகம் பார்க்க வர்றவங்க சொல்கிறாங்க. இது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஏனதானே நின்றுக்கிட்டேவும் ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டோ ஒரு அழுகுட்டான ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டே நீங்கள் இருக்கீங்க. அதுதான் முக்கிய காரணம். அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் எடுக்கிற கலர் சேலையில் வந்து எல்லா கலருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்காக இருக்கணும். மெரூன் எடுத்துக்கலாம், காஃபி கலரு, வயலட்டு, ப்ளூ, இந்த மாதிரியான பிங்க் கலர் வந்து நிறைய வசியத்தை கொடுக்கும். மை ப்ளூ, ஸ்கை ப்ளூ ரெண்டுமே வந்து ஒரு வசியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி சேலைகள் எடுத்து நீங்கள் கட்டிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப உங்களுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். உங்களுடைய கணவர் உங்களை சுற்றி சுற்றி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அடுப்படி கிச்சனை வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு சுத்தமாக வச்சுக்கிறணும். சுத்தமாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்னதாக காலையில் 1 மணி நேரம், மாலை 1 மணி நேரம் சின்னதாக ஒரு அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவரை உங்களால் வசீகரிக்க முடியும். நன்றி, வணக்கம்.